மே 1 2025 இருந்து நீங்க சூதானமா இல்லைன்னா உங்க அக்கவுண்ட்ல இருந்து 23 ரூபா போயிடும் பிளஸ் ஜிஎஸ்டி வேற. ஆமாங்க, மே 1 2025 இருந்து ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கான சர்வீஸ் சார்ஜ் உயர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 21 ரூபாயா இருந்தது, இப்போ 23 ரூபாயா இருக்கு. இனி நம்மளால எத்தனை தடவை ஏடிஎம்ல ஃப்ரீயா பணம் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? கவர்மெண்ட் பேங்கோ பிரைவேட் பேங்கோ உங்க அக்கவுண்ட் இருக்க பேங்க்ல இருந்து 5 தடவை நீங்க அமௌண்ட்டை ஃப்ரீயா எடுக்கலாம். மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்க மத்த பேங்க் ஏடிஎம்ஸ்ல 3 தடவையும், மெட்ரோ சிட்டிஸ்க்கு வெளியில இருக்க மத்த பேங்க் ஏடிஎம்ல இருந்து 5 தடவையும் ஃப்ரீயா பணம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு தடவைக்கும் காசு தான். சரி, எதுக்காக நம்ம கிட்ட நம்ம காசு எடுக்கிறதுக்கே சார்ஜ் பண்றாங்க? ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. கேஷ் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா டிரான்ஸ்போர்ட் பண்ணனும், ஏடிஎம்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்கு, 24/7 சர்வேலன்ஸ்னு எல்லாம் தேவைப்படுது. இது எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா? அதுக்கு தான் இந்த சார்ஜ். ஏடிஎம் ஓட பயன்பாடு ஜனவரி 2023ல 57 கோடியா இருந்தது. இப்போ ஜனவரி 2025ல 48.8 கோடியா சரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்தியாவோட எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மணியை விட கேஷ் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இந்த ஃபீ ஹைக், அதாவது விலை ஏற்றம், சின்ன பேங்க் கஸ்டமரை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அவங்க பெரிய ஏடிஎம் நெட்வொர்க்ஸ் நம்பி தான் பணம் எடுத்துட்டு இருக்காங்க. இதனால ஸ்லோவா பல பேர் டிஜிட்டல் பேங்கிங்க்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அது ஃபாஸ்டர், ஈஸியர், அது மட்டும் இல்ல சீப்பும் கூட. சரி மக்களே, உங்களுக்கு கேஷா பே பண்ண பிடிக்குமா இல்ல டிஜிட்டலா பே பண்ண பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா மே 1க்கு அப்புறம் ஏடிஎம்ல சர்ப்ரைஸ் தான்.